தொழில் சார்ந்த என்னுடைய கஷ்டங்களை வந்து அவங்க நான் காட்டிக்கிட்டது இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சால் என்னை பாடுறதுக்கு விட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ கஷ்டங்கள் நிறைய நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அது நம்மளுடைய தொழில், நம்ம விரும்பி ஏற்றிக்கிட்டதில்ல. அதை வந்து இவங்ககிட்ட சொல்கிறதுனால இவங்களுக்கு திருப்பி கஷ்டம் வரும். அதையே அவங்ககிட்ட காட்டிக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை சொல்யூஷன் சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க என்னோட பிரயாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்யூஷன் சொல்ல முடியும். அவங்க வீடு உண்டு, குழந்தைங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாரத்தை நம்ம கொடுத்ததே இல்லை. சின்ன பொண்ணு நானும் கடைக்கு மார்க்கெட் போகையிலே பாட்டு பாட்டா சொல்லுவா, அப்பா பாட்டு பாடுதுமா, எங்கேயோ இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாள். அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. கண்ணில் தண்ணி வரும். பாட்டு எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம வீட்டுக்காரர் யாருக்கு தெரியலையே. ஒரு கச்சேரியில் அப்பா பாடுறத பார்க்குறீங்களா, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஹாப்பியாக இருக்கும் அங்கிள். ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா வந்து அவரோட ப்ரோக்ராம் அன்னைக்கு சேர்லேயே உட்கார மாட்டார். எப்போவுமே நின்றுக்கிட்டே தான் இருப்பார். நான் இது வரைக்கும் போன எல்லா கச்சேரியும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு தடவை கூட உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. எங்கள் வயனில் இந்த வயசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். டிஎல் இப்போ நல்லா செல்வாக்கத்தான் இருக்கிறாங்க, நல்லா வச்சுருக்கிறோம். எங்கள் பையன் புள்ள எல்லாமே நல்லா கஷ்டப்பட்டுருக்குறாங்க. மொசைக்கு வேலை வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் சார். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.